சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களின் மறைந்த கர்மா என்ன, சனி தரும் வாழ்க்கை பாடம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பொது பலனாக பார்க்கலாம். இப்போ இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் ஆளுமை திறன் உடையவர்கள், எப்பயுமே அன்பை எதிர்பார்ப்பாங்க, அன்புக்காகவும் இயங்குவாங்க. அதிகார தோரணை, தலைமைத்துவம் இவங்க கிட்ட எப்பயுமே இருக்கும். பிராட் மைண்ட் இருக்கும், உதவக்கூடிய எண்ணங்கள் நிறையவே இருக்கும். இந்த சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி தந்த பாடம் நிறையவே இருக்கும். குடும்ப வாழ்க்கையில குறிப்பா கணவன் மனைவி உறவு நல்லா போயிட்டு இருந்த உறவில் கூட கடந்த அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு விரிசல் விழுந்திருக்கும். அது ஒரு கருத்து வேறுபாடோடு இருந்துட்டு இருக்கும். சில பேருக்கு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, சில பேருக்கு பிரிந்து மீண்டும் சேர்ந்து ஆனாலும் கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை, சில பேருக்கு வழக்குகள் அல்லது டிவோர்ஸ் ஆகி பிரிந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்படி குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளையும் அழுத்தங்களையும் இந்த அஷ்டமத்து சனி கொடுத்திருக்கோம். இந்த அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்ததுனாக 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவின் கர்மாவும் சனியின் தாக்கமும் அதிகமாகவே இருந்தது இல்லையா? 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ராசியிலே இருக்கக்கூடிய கேதுவால நெருங்கியவருக்கு உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, மற்றவர்களால் அவமானம், பழிச்சொல், ஒரு புதிய உறவு அல்லது புதிய நட்பால் அல்லது ஒரு மூன்றாவது நபருடைய தலையிட்டால், மூன்றாவது நபருடைய நட்பால அல்லது உறவால குடும்ப வாழ்க்கையில சிக்கல்கள், இதனால பெயர் கெடுறது, அவமானம் அடையிறது, பழிச்சொல்லுக்கு ஆளாகிறது, வேலை மாற்றம், எதிர்பாராம இடமாற்றம், விரும்பத்தகாத வீடு மாற்றம், இப்படி வாழ்க்கையில நிறைய சனி தந்த பாடங்கள் அதிகம். அந்த 3 வருஷமா நிறைய மாற்றங்கள், தேவையில்லாத மாற்றங்கள், ஏமாற்றங்கள் ஒரு பக்கம், துரோகங்கள் ஒரு பக்கம், இப்படி சனி பகவான் கொடுத்த பாடங்கள் நிறையவே இருக்கு. இப்போ இந்த வீடியோவில் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இது எப்பதான் முடியும், இதுக்கான சொல்யூஷன் ஏதாவது இருக்கா என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சிம்மம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி சூரியன். இங்க மகம் நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரம் நட்சத்திரம் 4 பாதங்கள், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் இருக்கும். இந்த லக்னமாக இருக்கிறவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் ஒண்ணு லக்ன புள்ளியாக விழுந்திருக்கும். அப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இது சூட்டபிளா இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனியோட கஷ்டம்ன்றது சப்போஸ் நீங்க வேற ராசியா இருந்தீங்கன்னா இருக்காது. இருந்தாலும் இந்த ராகு கேதுவால, குறிப்பா கேது லக்னத்துல அல்லது ராசியில் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அதே போல 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத நட்புகள் அல்லது ஆல்ரெடி பழகிட்டு இருக்கக்கூடிய நட்பு அல்லது ரிலேஷன்ஷிப்ல பிரிவுகள், பிரச்சனைகள் போன்றவை ஏற்பட்டிருக்கும். சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்திருக்கும். இப்ப சிம்ம ராசிக்கு மறைந்த கர்மா என்ன, அதே போல சிம்ம லக்னத்துக்குமே இந்த வீடியோ பொருந்தும். சிம்ம ராசியில பிறந்தவங்க நல்ல கலகலப்பானவர்கள் தான். மற்றவங்களுக்கு உதவும் எண்ணங்கள் அதிகமா இருக்கும். பார்க்கறதுக்கு நல்ல பிரைட்டா இருப்போம். முகமே ஒரு தோற்ற பொலிவு இருக்கும். மற்றவங்களை எளிதில் கவரக்கூடிய அம்சங்கள் இவங்க கிட்ட நிறையவே இருக்கும். அதனாலேயே பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க காதல் இல்லாமல் இவங்க வாழ்க்கையில் இல்லை. ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடியே கூட சில பேர் காதல் ஏற்பட்டு பிரிந்து அதுக்கப்புறம் வேற ஒருத்தரோட திருமணம் ஆகும். மேக்சிமம் காதல்ல கூட ஜெயிச்சிடுறாங்க. விடாபடியா நின்று பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, உத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க காதல்ல போறாங்கன்னாக்க, காதல்ல விழுந்துடுறாங்கன்னா கூட அதுலயே ஒரு ஸ்டாண்டா நின்று அதுல ஜெயிச்சு அதுக்கப்புறம் வேணா பிரச்சனை கூட சில பேருக்கு வருது. கலசர தோஷமோ தாரதோஷமோ இருக்கு அல்லது அவங்க ஜாதகத்துல பொருத்தம் இல்லை அப்படின்னாக்க இந்த கடந்த 3 வருஷத்துல நிறைய பிரச்சனைகள் அவங்க கூட பாத்தீங்கன்னாக்க சற்று பிரிந்து இருக்கிறது அல்லது விலகி போயிருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்த காலத்துல நடந்திருக்கும். ஆனாலும் காதல்ல ஜெயிக்கிறாங்க. அதே போல மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் வருது. சில பேருக்கு இதுல ஃபெயிலியர் ஆயிடுறாங்க, காதல்ல சக்சஸ் ஆகிறது இல்ல. இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த ரிலேஷன்ஷிப்பு அல்லது எதிர்ப்பாளுடைய நட்பு போன்றவையும் வாழ்க்கையில் ஏற்படுது. இவர்களுக்கு காதலும் அதிகம், காமமும் அதிகம்தான். தன்னுடைய துணையை அல்லது தன்னுடைய காதலை ரொம்பவும் நேசிக்கக்கூடியவர்கள். ஆனா இவங்களுக்கு அந்த நேசிப்பு என்பது இவங்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்தோ சரி அல்லது இவங்க காதலர்கிட்ட இருந்தோ பெரிய அளவுக்கு இருப்பதில்லை. அல்லது இவங்க துணை கிட்ட இருந்து பெரிய அளவுக்கு இவங்க எதிர்பார்த்தது இருக்கிறதுல பிடிவாதம் அந்த சைட்ல இருந்து நிறையவே இருக்கும். மேலும் இவங்களுக்கு பொதுவாகவே ஒரு காதலாகட்டும் அல்லது வாழ்க்கை துணைவர் பெரும்பாலும் இருக்கு இன்டர் கேசட்ல அல்லது வேற லாங்குவேஜ், மதம், மொழி பேசக்கூடியவங்களோட
திருமணம் ஆகுது. பட் இவங்களை விட கொஞ்சம் தகுதியில குறைவாக அல்லது வயது வித்தியாசம் உடையவர்கள், வயசு சின்ன வயசுல இருக்கிறவங்க, இந்த மாதிரி அமையுது. ஒண்ணு சின்ன வயசா இவங்க இருக்கிறாங்கன்னா அதிக வயசு உள்ளவங்களோட திருமணம் ஆகிறது, அல்லது காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகிறது, அல்லது அந்த உறவில் இருப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு டிஃபரன்ஸா இருக்கும். காதல் ஆகட்டும் அல்லது நட்பாகட்டும் உறவாகட்டும், எல்லாருக்கிட்டையும் ஆண் பெண் பேதமின்றி பழகக்கூடியவர்கள், மேலதிகாரிக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும். ஸோ சிம்மராசி அல்லது சிம்ம லக்னத்தில் இருக்கிறவங்க ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறாங்க அப்படின்னாக்க மேலதிகாரிக்கு இவங்களுக்கு ஆகாது. ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். என்ன காரணம்னா தேவையில்லாம ஒரு ஈகோ கிளாஷ் அவங்களுக்குள்ள இருக்கும். அதுதான் முக்கியமான காரணம். ஈகோ தான் முக்கியமான காரணம். ஆனாலும் இவங்க சில நேரங்களில் இவங்களுடைய பதவி உயர்வு, ஊதிய உயர்வை இந்த ஈகோனால மேலதிகாரி குறைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனாலும் அதையும் பீட் பண்ணிட்டு இவங்க மேல வந்துடுறாங்க. சில நேரங்கள்ல இவங்க அந்த தலைமை பதவிக்கு போகணுன்ற விதி இருக்கிறதுனால மேக்சிமம் பாத்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அந்த டாப் கிளாஸ் டாப் பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. ஒரு சின்ன வேலையில சேர்ந்தா கூட அந்த நிறுவனத்தில் கண்டினியூ ஆகுறாங்கன்னா அதுல ஹையஸ்ட் போஸ்ட் எதுவோ அதை அடைஞ்சிடுறாங்க, அல்லது வேற நிறுவனத்துல கூட மாறி அந்த ஹையஸ்ட் போஸ்ட அடைஞ்சிடுறாங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இந்த +1 +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தடை ஏற்பட்டாலும் திருப்பி கண்டினியூவா படிச்சு டிகிரி படிச்சிடுறாங்க, அல்லது உயர்கல்வி படிச்சு அதுல முன்னேறக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படுது. இவங்களுக்கு பொறுத்தவரையிலும் மருத்துவம் சார்ந்த துறை, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் மற்றும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, ரியல் எஸ்டேட், மீடியா சார்ந்த துறை, உணவு சம்பந்தமான துறை, டிரான்ஸ்போர்ட், அரசு சார்ந்த துறை, அரசியல் இருப்பவங்க, அரசு சார்ந்த துறையில் இருப்பவங்க நிறைய பேர் சிம்ம ராசியில பிறந்தவங்க இருப்பாங்க. ஏன்னா பேசிக்கலாவே இவங்களுக்கு அந்த தலைமை பண்பு, மக்கள் தொடர்புலாம் நல்லா இருக்கும். வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதனால ஒரு கம்யூனிகேஷன் மற்றவங்க கிட்ட இன்ட்ராக்ஷன் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். கைடன்ஸ் பண்ணுவாங்க. வாலண்டரியா கூட போயிட்டு ஒரு பிரச்சனை நடக்குதுனாக்க அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த பிராட் மைண்ட், அந்த போல்ட்னஸ் இவங்க கிட்ட இருக்கும். ஸோ அந்த வகையில இவங்க அரசியல்ல, அரசு துறையில ஒரு உயர் பதவி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு நிறையவே உண்டு. அவங்க ஜாதகத்தில் தனிப்பட்ட கிரக அமைப்புகளை பொறுத்தோ அது மாறுபடும். பொதுவான பலனா சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஜெனரலா கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல உத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கும் சரி, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே மேரேஜ் லைஃப்ல எதிர்பார்த்து ரொம்ப அஃபெக்ஷனோட காதலிச்சு கல்யாணம் பண்ணிடுறாங்கன்னா கூட அதுல சில கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். அதுல ஒரு குறிப்பா சந்தேகம், குறிப்பா வாழ்க்கை துணை வகையில சந்தேகம், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனாலேயே கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதே போல வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில இவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும், இடர்பாடுகள் இருக்கும். இந்த 3வது நபருடைய உறவு, ரிலேஷன்ஷிப் போன்றவையில அந்த ராகு தந்த பாடம். லக்னத்துல ராசியில கேது இருக்கிறதுனால கடுமையான மன அழுத்தம், அதே போல நெருங்கியவருக்கு உடல்நல பாதிப்பு, தேவையில்லாத அலைச்சல்கள், பயணங்கள், உடல்நல தொந்தரவுகள், பாதிப்பு, தாயாருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு, பிள்ளைகள் வகையில செலவுகள், அவர்களுக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு, சின்ன குழந்தைங்களா இருந்தா, வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தா அவங்க பேச்சு கேட்காது இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஒரு நெகட்டிவா இருக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் சிம்மராசிக்கு. இது எப்ப மாறிடுமா அப்படின்றதுதான் நம்ம பாக்குறது முக்கியமான விஷயம். இந்த சனி தந்த பாடம் பொறுத்தவரையிலும் மேக்சிமம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா சுயசாரத்துல மே மாசம் வரலும் இந்த சனி பகவான் இருந்தார் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 8ஆம் இடத்துல இருந்தாலும் சுயசாரத்துல இருந்ததுனால கடந்த வருடங்கள்ல ரொம்ப கடுமையான பாதிப்புகள். 2025 ஏப்ரல் மேல இருந்து அப் இந்த வருஷம் ஏப்ரல் மே வரலும் ஒரு கடுமையான நெருக்கடி. ஆனா இந்த மே மாசத்துல இருந்து இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறியாச்சு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்துல இந்த சனி இப்ப இருக்கிறார். அந்த வகையில பிரிந்திருக்கிறவர்கள், கருத்து வேறுபாடால பிரிஞ்சிருக்கிறவங்க மீண்டும் சேரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. வழக்குகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வழக்குகளில் முடிவுகள் ஏற்பட்டு மறுமணம் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. குறிப்பா ஒருத்தருக்கு தோஷம் இருக்கு, ஒருத்தருக்கு இல்ல, நேரம் நல்லா இருக்கு, தசா புக்தி நல்லா இருக்கு அப்படின்னாக்க அவங்க மீண்டும் சேர்ந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். போனாலும் ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதை பெரிதுபடுத்தாம இருந்தீங்கன்னாக்க ஏறதால 2027 ஏப்ரலுக்கு பிறகு ஓரளவுக்கு நிம்மதியாவே வாழலாம். பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. சொல்ல போனா இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த மன அழுத்தம், உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, குழப்பங்கள், எதிர்ப்பாளினர் அல்லது ஆப்போசிட் ஜெண்டரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அல்லது 3வது நபருடைய தலையீட்டால் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரிவுகள், பிரச்சனைகள்லாம் நீங்கும். குறிப்பா இந்த டிசம்பர் மாசமே இந்த ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடுது. இந்த சனியும் பாத்தீங்கன்னாக்க திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2027 ஏப்ரலுக்கு பிறகு சனி மேஷத்துக்கு போகுது. அப்போ அஷ்டமத்து சனி முடியக்கூடிய காலகட்டம் என்பதால் மேக்சிமம் இனிமேல் பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது.
அடுத்த வருஷத்துல இன்னுமே நல்லாவே இருக்க போறீங்க, பெட்டரா இருக்க போறீங்க. அதாவது மேக்சிமம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். ஒரே வீட்டுல இருந்து கூட தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, ஒரு அந்யோன்யம் இல்லை, ஒரு இன்டிமேசி கிடையாது. இந்த மாதிரி வாழ்க்கை துணை ஒரு வகையில சண்டை சச்சரவு தான் இருக்கு, வெளியில தான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட தன்னுடைய வாழ்க்கை துணையர்கிட்ட இருந்து ஒரு அன்பு பாசம் அல்லது உங்ககிட்ட இருந்து அதே அன்பு பாசம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, அதனால குடும்பத்தில் ஒற்றுமை போன்றவையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் நம்ம ஜாதகப்படியும் அந்த கலசர தோஷமோ தார தோஷமோ இல்லாம இருக்கணும். நமக்கு பாத்தீங்கன்னா நேரமும் கொஞ்சம் நல்லா இருந்தாக பொது பலனா நம்ம இந்த சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகும். சனி தரும் முக்கியமான பாடம் என்ன அப்படின்னாக்க பொறுமை, சகிப்புத்தன்மை. சில நேரங்கள்ல உங்க மேல இல்லாத சொற்களை சொல்லுவாங்க, நீங்க சொல்லாத சொற்களை சொன்னதா சொல்லி சண்டைக்கு வருவாங்க, அல்லது நீங்க செய்யாத ஒரு செயலுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கிற மாதிரி சில அவமானங்களையும் பழிச்சொல்லுக்கும் ஆளாகக்கூடிய சூழ்நிலை கூட வரும். அந்த நேரத்துல நீங்க உங்களுடைய சுய விளக்கத்தை விட உங்களுடைய செயல்பாடுகளை மேம்படுத்திக்கிறது மூலம் தக்க பதிலடியே அதுதான். அந்த செயல்பாடுகளை மேம்படுத்திக்கிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களை எதிர்த்தவர்கள், எதிரிகள் தானாகவே விலகுவார்கள். அவங்க உங்களை பத்தி புரிஞ்சுக்குவாங்க. நெருங்கிய உறவுகளை கூட உங்க மேல பழி போட்டு பேசியிருந்தாலும் அந்த பழி மாறும், அவதூறுகள் ஓயும். அல்லது வேலையில விரும்பத்தகாத மாற்றங்களை சந்திச்சவர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் குருவும் ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு இடமாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. குருவோட பார்வையில் இந்த சனி இருக்கிறதுனால சனியால பெரிய பாதிப்பு, அஷ்டமத்து சனியால பெரிய பாதிப்பு சிம்ம ராசிக்கு இனிமேல் இல்லை. ஆனா ஜென்ம கேது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால தான் பாதிப்பு இருக்கு. மேக்சிமம் அது டிசம்பர் மாசம் அந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும். மேக்சிமம் இந்த வழக்குகள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அல்லது டிவோர்ஸ் கேஸ் அல்லது சொத்து சம்பந்தமான கேஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த டிசம்பருக்கு பிறகு 6ஆம் இடத்துல ராகு 12ல கேது வரும்போது மேக்சிமம் உங்களுக்கு அது சால்வ் ஆகும், தீர்ப்புகள் வரும். அதன் மூலம் ஒரு நல்ல முடிவுகள் உங்களுக்கு எட்டப்படும். வேலை தேடக்கூடியவர்கள், அரசு பணி தேடக்கூடியவர்கள் அல்லது வாய்ப்புகளை இழந்தவர்களுக்குமே இந்த டிசம்பர் மாசத்துக்கு பிறகு நீங்க எழுதக்கூடிய தேர்வு அல்லது ஏற்கனவே சிவி போயிட்டு வந்திருந்தீங்கன்னா கூட அதுல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சோ அந்த வகையில பொறுமை தான் இந்த நேரத்துல தேவை. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவசியம் தேவை. கொஞ்சம் தான தர்மங்கள் செய்யறது, அதாவது இல்லாதவங்க, வறியவர்கள், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ் மற்றும் நோயாளிகள், இவங்களுக்கு நீங்க முடிந்த அளவுக்கு என்ன தானம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அந்த தானம் உங்களுடைய தலை காக்கும், தர்மம் உங்களுடைய தலை காக்கும். அந்த வகையில பாதிப்புகள் என்பது குறையும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை திருநாகேஸ்வரமும் கீழ்பெரும் பள்ளம் கேதுவோட ஸ்தலத்துக்கும் போயிட்டு வாங்க. திருநாகேஸ்வரம் போகும்போது ராகு காலத்துல அந்த கோயிலுக்குள்ளார இருக்கிற மாதிரி பாத்துங்க. ராகுக்கு பாலபிஷேகம் பண்ணுவாங்க, அதை பாருங்க. கேதுவோட ஸ்தலம் கீழ்பெரும் பள்ளம் போகும்போது நீங்க நமகண்ட நேரத்துல கோயிலுக்குள்ளார இருக்கிற மாதிரி பாருங்க. கேதுவுக்கு பாலபிஷேகம் பண்ணுவாங்க, அதை பாருங்க. அல்லது திருப்பாபுரம் போனீங்கனாலும் ராகு கேது ரெண்டுமே இருக்கக்கூடிய ஸ்தலம். சோ இந்த காலகட்டத்துல அங்க பாலபிஷேகம் பண்ணி ஒரு அர்ச்சனை அபிஷேகம் ஒண்ணு பண்ணிக்கிங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ராகு கேதுவாலதான் அதிகமான பாதிப்பு, அந்த பாதிப்பு தீரும். சோ மாற்றங்கள் பிறக்கும். நல்லவங்க யாரு, கெட்டவங்க, தன்னுடைய வாழ்க்கை துணைவர் எப்படிப்பட்டவர், நம்ம கிட்ட பழகினவங்க யாரு, நம்மளை விட்டு விலகி போனவங்க யாரு, எதனால விலகி போனாங்க, பணம்னா என்ன, வேலைன்னா என்ன, அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரணும் என்பதையெல்லாம், உறவுகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரணும் என்பதையெல்லாம் நீங்க இந்த சனி தந்த பாடத்தால புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சோ இதன் அடிப்படையில் தான் வாழ்க்கையே. நம்ம நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் போது நம்ம நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு நாம எளிமையாக செல்ல போறோம். ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டம், தாங்க முடியாத கஷ்டம் வருதுன்னா அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் அவங்க குடும்ப வாழ்க்கையில, அவங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்றதுதான் அர்த்தம். அந்த வகையில இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பான மாற்றம் ஏற்பட போகுது. அந்த மாற்றத்திற்காக பொறுமையாக காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.